அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கின்றது அப்படின்னே கூட சொல்லலாம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவில் மாறுதல்கள் ஏற்படுறதுனால ரொம்பவே நீங்கள் உற்சாகமாக பரபரப்பாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. உத்தியோகம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. உயர் அதிகாரிகள், சக பணியாளர்கள் அப்படின்னு எல்லாருமே இணக்கமாக நடந்து கொள்வது தங்களுக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்க்கும் பொழுது, அதாவது ஏதாவது ஒரு காரியம் செய்தீங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்வீங்க. ஆன்மீகத்திலையும் தங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க. பொருளாதாரத்தில் பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லை அப்படின்னாலும் கூட சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பொருளாதார விஷயத்தில் செலவினங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணும்போது கூட நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாம். பொருளாதார நிலை, குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமையும். சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கலாம். அதே மாதிரி போக்குவரத்து தடைகளால் தாமதப்படும். பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முடியாதுங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழவும் நேரிடலாம். உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கைவிடுவது நல்லது. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரும். மருத்துவம் மற்றும் சுகாதார அரசு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். அதே மாதிரி தங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக தொல்லைகள் அதிகரிக்கலாம். பயணங்கள் தாமதப்படலாம். அதன் மூலம் நன்மைகளும் குறைய ஆரம்பிக்கலாம். தங்கள் செயல்திறன் அதிகரிக்க செய்யும் பல வழிகளிலையும் வெற்றி மேல் வெற்றி வரும். பணப்பிரச்சனைகள் எழவும் ஆரம்பிக்கும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள், பங்குச்சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம். வேலை பளுவும் கூடும். சிலருக்கு வாகன யோகம் குறையும். கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் தங்கள் மனதில் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சு வைத்து கொள்ள வேண்டாம். குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படலாம். விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. விருந்து, மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கனவு கூட கண்டுவிடாதீங்க. தாமதமானாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த நாட்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாமதமாகும். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் சேர காலதாமதமாகலாம். நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு பெறுவீங்க. எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பாராத தாமதங்கள், தடைகள் உருவாகலாம். அதே போல தூரதேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர காலதாமதமாகும். சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. சிலருக்கு பண வருமானம் தாமதப்படும். நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக தங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக வருவாய் பெருக்கம் தாமதமாகவே ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதிகாரிகள் நட்பால ஆதாயத்தையும் பெறுவீங்க. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தாமதமாகவே தடைகளுக்கு பிறகு வெற்றி பெறும். அதே போல பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடும் அதிகரிக்கலாம். இளைஞர்களுக்கு புதிய மார்க்கத்தில் வேலைவாய்ப்புகள் தாமதப்படும். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களை தள்ளி போடுவது நல்லது. எதிர்பார்த்தபடி தன வரவுகள் கைக்கு சேர காலதாமதமாகும்.
வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியா பயன்படுத்தாம விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலா சில முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க. விசேஷங்கள்ல முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாகவே உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயங்கள் இருக்கப்பெறுகிறது. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால அனுகூலங்கள் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரம் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறைய ஆரம்பிச்சிடும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. அதே மாதிரி தடைப்பட்ட பண உதவி கிடைக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சிக்கல் உருவானாலும் கிடைச்சிடுங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகத்தை எடுப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்பு மாற ஆரம்பிக்கும். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யலாம். கலைத்துறையினருக்கு நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான தங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்க பெறும். திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே நேரம் உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்கவும் நேரிடலாம். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகலாம். அது தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாகவே இருக்கும். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடுவீங்க. சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கலாம். அதே நேரம் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தொழில் வேலை உத்தியோகம் எல்லாவற்றிலையுமே ஓரளவுக்கு கடினமான முயற்சியின் அடிப்படையில் வெற்றியடைவீங்க. சேமிப்பு அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. தங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் தங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும். எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் கூட தங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. இந்த காலகட்டத்தில் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவு அல்லது வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். அதனால் சில சமயங்கள் விரக்தியும் ஏற்படலாம். மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இது எதுவுமே இந்த காலகட்டத்தில் இருக்காது. அதே நேரம் பண வரத்து கூடலாம். செயல்திறமை அதிகரிக்கவும் செய்யலாம்.
நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிச்சிடுவீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. எண்ணிய காரியங்கள் கைகூட ஆரம்பிச்சிடும். சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. தேவையான சரக்குகளை வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் டென்ஷன், கோபம் இவற்றால் பாதிக்கப்படுவீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். பெண்களுக்கு இழுபறையாக இருந்த காரியம் சாதகமாகவே முடியும். கலைத்துறையினருக்கு பாராட்டு கிடைக்கலாம். அரசியல் துறையினருக்கு தடைபட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும். மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் நீங்கள் எதிர்த்த ஒரு செயல்கள் இல்லை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செயல்கள் பார்த்தீங்க அப்படின்னா சட்டென்று முடிவதற்குண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிய அளவில் கவலைப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து வெட்டு கொடுத்து நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாங்க. இருந்தாலும் இந்த நேரம் அப்படின்றது கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியும் சொல்லலாம். மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா திடீர் பயணங்கள் அடிக்கடி செல்ல வேண்டியதாக இருக்குங்க.